ஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மும்பை இந்தியன்ஸ் ப்ளஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த டீம்ஸோட ரீட்டைன்டு பிளேயர் வந்து யாராக இருக்குன்னு தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் நிறையா பேர் வந்து மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் எல்லாருமே பார்க்க முடியாது. ஸோ நம்மளும் எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம சைடில் வந்து ப்ராபபிளாக யார் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் ரிட்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கானது இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா 5 பிளேயர்ஸ் வரைக்கும் ரிட்டைன் சொல்ல போகிறேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச பாசிபிளாக இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா அங்கே இருக்க ஸ்குவாடுக்கு கண்டிப்பாக வந்து அவனுக்கு 5 இல்லை 6 7 8 பேர் கொடுத்தா கூட பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதில் வந்து 5 ப்ராபபிளாக யார் இருக்க போகிறான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ நிறையா பேருக்கு வந்து பெரிய ஒரு இஷ்யூ என்னென்னா ஃபஸ்ட்டு 3 பிளேயர்ஸ் யார்? ஸோ இதுதான் வந்து பெரிய மேஜர் கேள்வியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கண்டிப்பாக 18 கோடின்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அந்த 18 கோடி ஃபஸ்ட் யார் கொடுக்க போகிறாங்க? ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் கேப்டன் கொடுப்பாங்களா, இல்லை ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ண லாஸ்ட் இயர் கேப்டன் கொடுப்பாங்களா? ஸோ இப்போ இருக்க கரண்ட் கேப்டன் நம்ம சூரியகுமார் யாதவ் அப்படின்னு நிறைய பேர் தெரியும். ஸோ லாஸ்ட் இயர் கேப்டன் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஒரு கேப்டன் ஹர்திக் பாண்டியா தெரியும். இல்லை ஃபார் எவர் கேப்டன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரோஹித் தான். ஸோ அவர் கொடுக்க போகிறாங்களா? ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஸோ நம்ம பும்ரான்னு ஒருத்தர் இருக்காருப்பா, அவரும் இது எல்லாத்துக்குமே சலைச்சவர் இல்லை. ஸோ நம்பர் 1 பிளேயராக வந்து கண்டிப்பாக பும்ராவை ரிட்டைன் பண்ண சொல்லி இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவரும் அதுக்கு தகுதியானவர் தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 4 பேரில் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ரோஹித் சர்மா கூட விட்டுலாம். ஏன்னா லாஸ்ட் இயரை வந்து தோனி கூட வந்து ஜடேஜா விட்டு கொடுத்து அவர் வந்து 12 கோடி வாங்கியிருந்தார். ஸோ அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மா இல்லைன்னா கூட மிச்சம் 3 பேர் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, ஸ்கை அண்டு பும்ரா. இந்த 3 பேரில் யாராவது 2 பேருக்கு மட்டும் தான் கண்டிப்பாக 18 கோடி கொடுக்க முடியும். ஸோ இன்னொருத்தரை யாரை விடுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கு முன்னாடி ப்ராபபிளாக என் சைட்லேருந்து நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷனில் வந்து ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக இருப்பார். ஸோ 18 கோடி ஸோ அவர் தான் கொடுப்பாங்க. ஸோ மும்பை தான் அவரை தான் நம்பி அவரை கொண்டு வந்து ஸோ அவருக்காக தான் ரோஹித் சர்மா கிட்ட கேப்டன்சி எடுத்து அவரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த வருஷமே டப்புன்னு மாற்றினாங்கன்னா இன்னும் மும்பை இந்தியன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த டிசிஷன் வந்து அவங்க மாற மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா தான் இந்தியன் கேப்டனுக்கு நம்ம கையை கொண்டு வந்திருந்தாலுமே ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா தான். ஸோ அதில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன் நம்ம ஹர்திக் பாண்டியா தான் 18 கோடி ஓகே. 2வது பிளேஸ் யாருன்னு கண்டிப்பாக பார்க்கணும். 2வது பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்கையாக தான் இருக்கும்னு தோணுது. ஸோ 3rd பிளேஸ் வந்து எனக்கு இன்னும் தெரியல, கொஸ்டின் மார்க் தான். ஏன்ப்பா 3rd பிளேஸ் சொல்லாமல் 4th பிளேஸ் போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக 4வது இடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் வந்து நம்ம பும்ராக்கு போகும் தான் எனக்கு தோணுது. ஸோ அதற்கடுத்து 14 கோடி 5வது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹித் சர்மாவுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து 5ல் வந்து எனக்கு தெரிஞ்சு 4 சொல்லிட்டேன். ஸோ அந்த 3வது பிளேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ 3வது பிளேஸ் வந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னே எனக்கு இது வரைக்கும் ஐடியாவில் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இஷான் கிஷான் இருக்காங்க, அதுக்கடுத்து திலக் வர்மா இருக்காங்க, இன்னும் நிறையா ஃபாரின் பிளேயர்ஸ் வேறு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி அந்த 3rd பிளேஸ் வந்து யார் கொடுப்பாங்கன்னு கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது தான் செய்யுது. ஸோ இஷான் கிஷான் கொடுப்பாங்களா, திலக் வர்மா கொடுப்பாங்களா, இன்னும் அதை தாண்டி இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அது யாராக இருக்குன்றது உங்கள் சைடை விட்டுறேன். அதில் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கணும். கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அன்கேப்டு பிளேயர்னு சொன்னோன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நேஹல் வதோரா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனே இல்லை, வேறு எந்த ஆப்ஷனும் வேண்டாம், நேஹல் வதோரா தான் இருக்கும். ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அவரோட பேட்டிங்கில் வந்து லாஸ்ட் இயர்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மும்பை ரிட்டன்ஷன்ஸில் வந்து அவர் பேர் வரும்போது ஸோ அவரோட வீடியோஸு அவரோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் நிறையா பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் உண்மை. ஸோ நான் கூட அப்படி தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேஹல் வதோரா ஸோ அவர் தான் வந்து மேக்ஸிமம் வந்து அன்கேப்டு பிளேயரில் வந்து மும்பை இந்தியன்ஸ் செட் ஆகிறோட ஒரே ஆள். ஸோ அதுக்கடுத்து 2வது பிளேயர் வைப்பாங்களாம் கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் தான் வந்து 4 பேர் 5 பேர் விட்டுட்டாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு அன்கேப்டு பிளேயர் 2வது இன்னொருத்தர் ஆட் பண்ணால் கூட அதை ஆட்சியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இவங்க வந்து 4 பிளேயர் மட்டும் தான் வைப்பாங்க. ஆனால் 4 பிளேயரில் 3rd பிளேயர்ஸை விட்டுட்டு எப்படி வந்து 4th and 5th போவாங்கன்னு நிறையா பேர் கேட்டுட்டு இருக்கலாம். ஸோ அந்த கன்ஃபியூஷன் தான் எனக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் விடை தெரியணும். இந்த மாதம் 31 மேக்ஸிமம் 5 PM எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அவனுக்கு மட்டும் இல்லைப்பா, எங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருப்பேன். நீ என்ன சொல்கிறது நீங்கள் கேட்பீங்க. ஸோ கரெக்டு தான். இருந்தாலும் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதுக்கு மத்தியில் வந்து அவங்க வந்து எந்த பிளேயரை சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய பேர் வந்து ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு அங்கே மும்பை இந்தியன்ஸ் விளையாடவே மாட்டார், நீ எதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து இப்போவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா வெளியே போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இந்தியன் டீம் கேப்டன், அதுவும் கரண்ட்டில் ஒரு ஓடியாக இருக்கட்டும், டெஸ்ட் இருக்கட்டும், ஸோ இப்போ வேறு ரீசெண்ட் இந்த அளவுக்கு ஒரு சாதனை படைச்சிருக்காரு. அவரை கொண்டு போயிட்டு ஒரு டொமஸ்டிக் லெவலில் ஒரு ப்ரீமியம் லீக்கில் போயிட்டு நீ வந்து கேப்டன் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை யார் ஏற்றுக்குவா? ஸோ அது வந்து நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ஒரு கேப்டனாக தான் இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் ரோஹித் சர்மா திரும்ப கேப்டன் ஆக்குங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து நீங்கள் அடுத்தடுத்த பிளேஸில் வச்சுக்கோங்கன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ
ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உண்மையிலே மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய தலைவலி தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை அவங்களும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதற்கடுத்தபடியாக நம்ம எஸ்ஆர்எச் சைடு வரும்போது கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஐபிஎல்ல ஸோ ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்து நிறையா பேர் பேசுனாங்க. அதில் வந்து காவியா மாறன் சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் எத்தனை ரிட்டன்ஷன் பிளேயர் ரூல்ஸ் வேணால் கொண்டு வாங்க, ஆனால் இதில் வந்து எத்தனை ஃபாரின் பிளேயர் தான் இருக்குன்ற அந்த கண்ட்ரோல் மட்டும் வைக்காதீங்க. ஸோ அந்த கட்டுப்பாடு இல்லாமல் ஃப்ரீயாக விட்டுருங்க. நாங்கள் எத்தனை ஃபாரின் பிளேயர்னு வச்சுக்கலாம், எத்தனை இந்தியன் பிளேயர்னு வச்சுக்கலாம். ஸோ நான் சொல்கிற ஒரே விஷயம் இது மட்டும் தான், அதை மட்டும் நீங்கள் எனக்கு பண்ணால் போதுன்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துருக்குதான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதில் வந்து காவியா மாறன் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட டீமில் வந்து ப்ராபபிளாக இருக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பனிங் அப்படி சொன்னால் வேறு யாருமே இல்லை, பேட் கமின்ஸ் தான். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஃபைனலில் தோற்ற பிறகு கூட காவியா மாறன் வந்து பிளேயர்ஸ் கூட வந்து அந்த பேசின விதங்கள், அந்த கான்வர்சேஷன் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரல் ஆச்சுன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ எப்படி பார்த்தாலும் பேட் கமின்ஸ் கண்டிப்பாக விட மாட்டாங்க. அவர் தான் நம்பர் 1 பிளேயராக இருப்பார். ஸோ அதற்கடுத்தபடியாக நம்பர் 2 அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே 2ல் தான் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய பேர் வந்து கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் வந்து டிராவிட் ஹேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ்னா டிராவிட் ஹேட்டான்னு பார்க்கும்போது நம்பர் 2ன்றதையும் விட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டும் மாறும். ஸோ இதுவே வந்து 4th பிளேஸ்னால் கண்டிப்பாக இன்னொரு 18 கோடி வரும். ஸோ அவங்கள 4th பிளேஸ் வைக்க போகிறாங்களா இல்லை 2nd பிளேஸ் வைக்க போகிறாங்கன்னு அந்த கன்ஃபியூஷன்ஸே. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிராவிட் ஹேட் தான் வந்து 4th பிளேஸில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அவர் தான் வந்து அபிஷேக் சர்மா கூட வந்து அதிக அளவு வந்து ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணதும் அவர் தான். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் வந்து இன்னும் ஹியூஜ் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருந்தார். ஸோ எப்படி பார்த்தாலும் அவர் தான் 4th பிளேஸில் இருப்பார். ஸோ 2nd பிளேஸ் மேக்ஸிமம் வந்து கிளாஸாக தான் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக 3rd பிளேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அபிஷேக் சர்மா. ஸோ 4th பிளேஸ் திரும்ப 1 செகண்ட் டிராவிட் ஹேட். 2வது 5வது பிளேஸ் தான் வந்து இப்போ ரொம்ப கன்ஃபியூஸான விஷயமா இருக்குது. ஸோ அதில் மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத். ஸோ அப்துல் சமாத்னு சொன்னால் நிறையா பேர் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்மளே பார்த்துருப்போம். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஐபிஎல்ல பார்த்துருப்போம். ஸோ அன்கேப்டு பிளேயராக வந்து அப்துல் சமாத் வந்தார்னா இன்னொரு ஆர்டிஎமோட வந்து ஆக்ஷனுக்கு போவாங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் அவங்களோட ரீட்டெயின்டு பிளேயர் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் எதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் தப்புப்பா, நான் சொல்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோணாலும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம சிஎஸ்கே பற்றி கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ சிஎஸ்கே பற்றி லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் தெளிவாக போட்டிருக்கேன். டாப் 3 ஸோ மேக்ஸிமம் 3 பிளேயர்னா 3 பேர் யார் ரிட்டைன்டு பிளேயராக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. இப்போ வந்து அன்கேப்டு பிளேயரில் தோனி வருவாரா? ஸோ அது எல்லாமே யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ காசி சார் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் இன்னும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, தலைமை வரட்டும். ஸோ அவர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு அடுத்தபடி தான் நம்ம வந்து என்னென்ன முடிவை எடுக்க முடியும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ தோனி ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோ சொன்ன மாதிரி தான், தோனி அவரை வந்து அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டில் வைப்பாரா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் அவர் அதை தான் பண்ணுவார், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அவர் வந்து ரிட்டைன்டு பிளேயர் லிஸ்ட்டில் தான் இருக்கணுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க, அதாவது கேப்டு பிளேயர் லிஸ்ட்டில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தோனியை வந்து அதை ஒத்துக்க மாட்டார். நான் வந்து அன்கேப்டு பிளேயரில் போய்கிறன்ற மாதிரி தான் அவரும் கண்டிப்பாக சொல்லுவார். ஸோ இன்னும் வந்து இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்து இன்னும் 3 வருஷத்துக்கு இருக்கிறனால மேக்ஸிமம் வந்து அவர் விளையாடணும் வந்து ஆசைப்படுவார். நம்ம சென்னை ஃபேன்ஸுக்காகவே மெயினாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் நம்ம மறந்துட முடியாது. ஸோ ஓகே, இப்போ வந்து ப்ராபபிளாக வந்து ரிட்டைன்டு பிளேயர் லிஸ்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேயர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா ருத்ராஜ் கெய்க்வாட். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நம்பர் 2 ஜட்டு. சில பேர் வந்து நம்பர் 2 வந்து ஜட்டு கிடையாது, நம்பர் 2 வந்து சிவம் துபைக்கு தான் கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ அதில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். நம்ம 5 பிளேயர் ரிட்டர்ன் பண்ணும்போது நம்பர் 2 பிளேஸுக்கு கண்டிப்பாக 14 கோடி தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து 2nd பிளேஸாக இருந்தாலும் ஓகே தான், 5th பிளேஸாக இருந்தாலும் ஓகே தான்ன்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்பர் 2 வந்து ஜட்டுவாக தான் இருக்கும். இதில் வந்து இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஸோ நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பதினோட மேனேஜர் வந்து சென்னை வந்துட்டு போன விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவர் வந்து ஹாப்பி நியூஸ் காத்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கடுத்து இன்னும் நிறைய விஷயம் பேசியிருந்தார். மணிகான் பையா லாயல்ட்டின்னு சொல்லிட்டு அவர் போட்ட அந்த ட்வீட் வந்து நல்லா வைரல் ஆச்சு. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மும்பை வந்து டேரெக்டாக அவங்க அப்ரோச் பண்ணாங்க, உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து மும்பை இப்போ மறுத்திருந்தார். ஸோ இப்போ வந்து அந்த லாயல்ட்டி திருப்பி மென்ஷன் பண்ணுறதுக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து 13க்கு வந்து 18 crores கொடுக்க வந்து சிஎஸ்கே மேனேஜர் ஒத்துக்கிட்டதுனால தான். ஸோ அவர் மேனேஜர் வந்து முன்னாடியே வந்து சைன் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த குட் நியூஸ்க்காக தான் அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் போட்டிருந்தாரு, இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருன்ற மாதிரி போட்டிருந்தார் ட்வீட்டில். ஸோ அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஏன் 13 வந்து 4th பிளேயராக ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுன்றது டவுட் எனக்கு இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இப்போ வந்து அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ 4th பிளேயராக கண்டிப்பாக வந்து 13 இருந்தார்னா 5th பிளேயர் 1 செகண்ட் 14 கோடி கண்டிப்பாக வந்து சிவம் துபே வந்து நான் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கேப்பபிள் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறோம் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த சிவம் துபேன்னு சொன்னால் நிறைய பேர் கண்டிப்பாக வந்து காண்டாவாங்க, கடுப்புவாங்க, உண்மை தான். ஸோ இருந்தாலும் அவர் மாதிரி ஒரு பிளேயரை வந்து விட முடியாதுன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ ப்ராபபிளாக வந்து 2 அன்கேப்டு பிளேயரில்
தோனி அண்டு சமீர் ரிஷ்வி வந்துட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 4 பிளேயர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ருத்துராஜ் அண்டு ஜட்டு. ஸோ அதுக்கடுத்து பத்ரினா அண்டு தூபே. ஸோ இதுதான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இதில் வந்து தேர்ட் பிளேஸ்க்கு வந்து வேறு யாராவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஃபாரினர் கூட இருக்கலாம். ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா இவங்க கூட யாராக இருக்கலான்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்கேப்டு பிளேயரில் ஒருத்தர் தோனி மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ அவர் சமீர் ரிஷ்வியை கூட திரும்பி எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சமீர் ரிஷ்வி வந்து அன்கேப்டு பிளேயரில் தான் கண்டிப்பாக வைப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம 8.4 crores கொடுத்தா எடுத்திருந்தோம். இந்த இடம் 4 கோடின்ற போது கண்டிப்பாக வந்து அவர் வந்து அந்த அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்லாம் கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ தோனி அண்ட் சமீர் ரிஷ்வி அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ருத்துராஜ் அண்ட் ஜட்டு. இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் ஜட்டுன்ற போது எல்லாருமே யோசிக்கிறாங்க, ஜடேஜாக்கு தான் வயசாகிடுச்சப்பா. வயசாகிடுச்சுனாலும் சிங்கங்கிற மாதிரி தான் ஜடேஜா கண்டிப்பாக நம்ம சிஎஸ்சிக்கு தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஆர்டிஎம்ல அவரை வந்து டேரெக்டாக வந்து ஆக்ஷன் வந்து தீக்ஷனா அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தீக்ஷனா அண்ட் ஜட்டு ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் தான் மெயினாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் தான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம சிஎஸ்கே நம்ம சென்னை பிச்சை பொறுத்தவரை கண்டிப்பாக வந்து ஆஃப் பிரேக் பவுலர் வந்து கண்டிப்பாக வேணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து சுவாரஸ்யமான விஷயங்கள் வீடு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் கொடுத்த தகவல் போதுமானதாக இருக்குது. கண்டிப்பாக நான் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து கொடுக்க நான் காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடுறது சண்முகம்.